ஹரிஹி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 194. இந்த பகுதியில் 201வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 22வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 22. ஆம்ருத்யு சர்வத்ருக் சிம்ஹ சாந்தாதா சந்திமாம் ஸ்திரக அஜோ துர்மர்ஷன சாஸ்தா விஸ்ருதாத்மா சுராரிகா. 201வது திருநாமம். ஓம் சர்வத்ருஷே நமக. அனைத்தையும் காண்பவர் என்று இதற்கு பொருள். 200வது திருநாமத்தில் பார்த்தோம் அல்லவா, பிரகலாதனை கொல்வதற்கு அவனுடைய தந்தை இரண்யன் எவ்வளவோ முயற்சிகள் செய்தான். ஆனாலும் பிரகலாதனுக்கு எந்த ஆபத்தையும் உண்டாக்காதபடி திருமால் அவனை காத்து வந்தார். இப்போது பிரகலாதன் தான் நாராயண நாம சங்கீர்த்தனம் செய்வதோடு நில்லாமல் தன்னோடு குருகுலத்தில் பயிலும் மற்ற அசுர சிறுவர்களையும் நாம சங்கீர்த்தனம் செய்ய வைத்தான். அந்த குழந்தைகளும் சந்தோஷமாக செய்தன. இரண்யன் ஏற்கனவே பிரகலாதனை கொல்ல முடியாமல் விரக்தியில் இருந்தான். இதில் மற்ற குழந்தைகளையும் அவன் பக்கம் இழுக்கிறானே என்று கேள்வியுற்ற அவனுடைய தந்தை இரண்யன் மேலும் கோபம் கொண்டான், மிகவும் கோபம் கொண்டான். அவன் இரண்யன் தன் மகனை அழைத்து, ஏ முட்டாளே, நான் தான் அனைத்து உலகங்களுக்கும் இறைவன். என்னை விட்டு விட்டு திருமாலை வழிபடுகிறாயே, அந்த திருமால் எவ்வளவு பெரிய கோழை தெரியுமா என்று கேட்டான் இரண்யன் தன் மகனிடம். இப்படி தன் மகனிடம் சொல்லிவிட்டு தன்னுடைய வரலாற்றை சொல்லலானான் இரண்யன். அதாவது அவனுடைய தம்பி இரண்யாட்சனை வதம் செய்தார் அல்லவா திருமால், அந்த கதையை சொன்னான். அது என்ன என்று நாம் நினைவுபடுத்திக் கொள்ளலாமா? முன்பு என் தம்பி இரண்யாட்சனை திருமால் பன்றி வடிவில் வந்து கொன்றுவிட்டான். அந்த திருமாலை பழி வாங்கியே தீருவேன் என்று நான் சபதம் செய்தேன். அதனால் அவனை கொல்வதற்காக அவன் பள்ளி கொள்ளும் இடமாகிய பார்க்கடலுக்கு சென்றேன். ஆனால் அங்கே மகாலட்சுமி, கருடன், விஸ்வக்சேனர் உள்ளிட்ட அனைவரும் இருந்தார்களே தவிர திருமாலை காணவில்லை. அவனுடைய படுக்கையான ஆதிசேஷன் கூட அங்கே இருந்தது, திருமாலை மட்டும் காணவில்லை. அந்த திருமால் என்னை பார்த்து அஞ்சி எங்கேயோ போய் ஒளிந்து கொண்டதாக அங்கிருந்தவர்கள் கூறினார்கள். நானும் அனைத்து உலகங்களிலும் அவனை தேடிவிட்டேன். ஆனால் அவனை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்படி என்னை பார்த்து பயந்து ஓடி ஒளிந்து கொண்ட அந்த கோழையை தெய்வம் என்று என் முன்னால் சொல்லாதே. நான் தான் கடவுள், இதை புரிந்து கொள் என்று சொன்னான் இரண்யன். இதை கேட்ட பிரகலாதன் கலகலவென்று சிரித்தான். அப்பா, திருமால் கோழையும் இல்லை, உங்களுக்கு பயந்து அவர் எங்கும் ஒளிந்து கொள்ளவும் இல்லை. உங்களுடைய இதயத்தில்தான் அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் உலகம் முழுவதும் தேடினீர்களே தவிர உங்கள் இதயத்தில் தேடவில்லையே, அங்கு மட்டும் நீங்கள் தேடாமல் விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னான். முட்டாளே, அறிவில்லாமல் உளராதே. என் இதயத்துக்குள் எப்படி அந்த திருமாலால் நுழைய முடியும் என்று கேட்டான் இரண்யன். அதற்கு பிரகலாதன், தந்தையே, உங்கள் இதயம் மட்டும் அல்ல, அனைவருக்குள்ளும் அனைத்து பொருள்களுக்குள்ளும் திருமால் உரைகிறார். நம் அனைவருக்குள்ளும் உரையும் திருமால் நாம் செய்யும் அனைத்து பாவ புண்ணியங்களையும் கண்காணித்து அவற்றுக்கு ஏற்றபடி நமக்கு பலன்களையும் அளிக்கிறார். அதர்மம் தலை தூக்கும் போது தாமே அவதரித்து அதை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவார் என்று சொன்னான் பிரகலாதன். முட்டாளே, அனைத்து பொருட்களுக்குள்ளும் திருமால் இருக்கிறான் என்றால், இதோ இங்கே பார், இந்த தூண் இருக்கிறதே, இந்த தூணில் இருக்கிறானா உன் திருமால் என்று ஒரு தூணை காட்டி கேட்டான் இரண்யன். அதற்கு பிரகலாதன் சொன்னான், தந்தையே, தூணிலும் உள்ளார், துரும்பிலும் உள்ளார். ஏன், நீங்கள் கடவுள் இல்லை என்று சொன்னீர்களே, அந்த சொல்லிலும் கடவுள் உள்ளார் என்று பதிலளித்தான் பிரகலாதன். இதை
கம்பர் எப்படி பாடியிருக்கிறார் என்று பார்க்கலாமா? சாநிலம் உளன் ஊர் தன்மை அணுவினை சதகூறிட்ட கோணினும் உளன் மாமேறு குன்றினும் உளன் இன்னின்ற தூணினும் உளன் நீ சொன்ன சொல்லினும் உளன் இத்தன்மை காணுதே விரைவின்றா என்று கம்பராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் இரண்யவத படலத்தில் கம்பர் பாடியுள்ளார். பிரகலாதன் இப்படி சொன்னவுடன் தன்னுடைய கதையால் இரண்யன் அந்த தூணை தட்ட அதை பிளந்து கொண்டு நரசிம்மர் தோன்றி இரண்யனை வதம் செய்தார். இப்படி பிரகலாதன் சொன்னபடி அனைவருக்குள்ளும் உறைந்து நம் அனைத்து செயல்களையும் கண்காணித்து அதற்கு ஏற்றபடி பலனளிப்பவராக திருமால் திகழ்வதால் சர்வத்ருக் என்று அழைக்கப்படுகிறார். அதாவது திருக் என்றால் பார்ப்பது, காண்பவன் என்று பொருள். சர்வத்ருக் என்றால் சர்வ அனைத்தையும் காண்பவர் என்று பொருள். இந்த 201வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் பக்தர்களுக்கு தீர்க்கமான கண் பார்வையை நரசிம்மர் அருள்வார். அடுத்து 202வது திருநாமம். ஓம் சிம்ஹாய நமக. இந்த நாமத்தில் எம்பெருமான் இரண்யனின் தண்டனை காலத்தை எப்படி குறைத்தார் என்று பார்க்கலாமா? இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரிஹி ஓம்.